லில்லிஃப்ளோரே ஃபேமிலில இருக்கக்கூடிய சென்சேஷன்ஸ் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இதுல இருக்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலா அக்யூட் மியாசம் அப்படின்னா வெராட்ரம் ஆல்பம். இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ்ட் அவுட்டோ ஒரு சடனான ஒரு விஷயம் சடனா நடந்துருச்சு அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் வெராட்ரம் ஆல்பம் மருந்த. இதுக்கும் ஒரு கேஸ் இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து ஒரு அமைப்புல இருக்காங்க. அமைப்புல வந்து இருக்கிறப்ப அவங்களுடைய ஏஜுக்கு வேற ஒரு நபரோட விருப்பப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து முரண்பாடாயிருச்சு. இந்த பொண்ணுடைய வயசும் சரி எதுவுமே வந்து சரியில்லாத ஒண்ணு. அவரு மேரிட் ஆனவர் வேற. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த பொண்ணு வந்து அவர் இல்ல நீங்க ஓகே பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு ரிஜெக்ஷன் வருது. அவர் வந்து நீ படிக்கணும், இந்த விஷயத்துல இருந்து நீங்க இதுல இருந்து நீங்க என்னைய டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா உங்களை தூக்கி மொத்தமாவே நாங்க உங்களை வெளியே அனுப்பிடுவோம் அப்படின்னு வார்ன் பண்ணிருக்காங்க. அப்படி வார்ன் பண்ணும்போது இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சூசைடல் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த அட்ராக்டிவ் பிஹேவியர். சூசைடல் அட்டெம்ப்ட் பண்ண உடனே ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. என்கிட்ட கிளினிக் வந்தாங்க. கிளினிக் வந்துட்டு அந்த பொண்ணுடைய நேச்சர் என்ன இருக்குன்னா நான் திருப்பி அங்கதான் போகணும், அங்கதான் நான் இருக்கணும், எப்ப என்ன அங்க கூட்டு போவீங்க, இதே கொஸ்டின்ஸ் தான் பண்ணுது. அப்புறம் திருப்பி ரொம்ப நேரம் கழிச்சு கேட்டோம்னா என்ன பண்ணீங்க, என்ன சொன்னீங்க, எனக்கு கேட்கல, எனக்கு ஞாபகம் மறதி வந்துருச்சு, எனக்கு வந்து திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு வந்து மனநல பாதிச்ச மாதிரி இருக்கு. சோ இந்த அட்ராக்டிவ் பிஹேவியர் அது பண்ற விஷயம் நமக்கே வித்தியாசமா இருக்கு. ரொம்ப கேர்லெஸ்ஸா பிஹேவ் பண்ணிக்கிறது, வேணும்னே ஏதோ ஒண்ணு. ஆனா பேரண்ட்டுக்கு நல்லா தெரியுது இல்ல கிடையாது, வேற ஏதோ பண்றா அப்படின்னு. என்ன பண்ண என்ன அங்க கூட்டிட்டு போய் விடணும், என்ன இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு. சோ இந்த சடன் ஃபோர்ஸ்ட் அவுட் தீமை வச்சுதான் அந்த பொண்ணை வந்து இப்ப நான் இந்த மருந்து கொடுத்திருக்கேன். ரிசல்ட் வந்தோடனே நான் இந்த குரூப்ல வந்து அது ஷேர் பண்றேன். சோ சடனா இந்த ஃபோர்ஸ்ட் அவுட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும் பொழுது நம்ம திங்க் பண்ணிக்க வேண்டிய மியாசம் வந்து அக்யூட் மியாசம். அந்த பொண்ணு நல்லா இதான் நினைக்கிறேன், பாத்துக்கலாம். சோ இது காமன் சென்சேஷன்ஸ் பார்த்துட்டோம். சென்சேஷன், ஃபோர்ஸ்ட் அவுட், ஸ்கியூஸ்டு, எக்ஸ்ட்ரூடடு, இதே தான் திருப்பி ரிப்பீட்டடா வார்த்தை வரும். அந்த மைண்ட் சென்சேஷனா இருக்கும் பொழுது எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கணும், இன்க்ளூட் ஆகணும். பிசிக்கலா இருக்கும்போது எக்ஸ்ட்ரூடட், அப்படி துருத்திட்டு நிக்கிறது. இப்ப ஆசன வாய் பக்கத்துல வெளியில ஒரு சதை வந்துருச்சுன்னு எக்ஸ்டர்னல் பைல்ஸா இருக்கலாம், ப்ரொலாப்ஸ் ஆஃப் யூட்ரஸா இருக்கலாம், ப்ரொலாப்ஸ் ஆஃப் பிளாடரா இருக்கலாம். லில்லியம் டிக்ல முக்கியமான ஒரு மருந்து இருக்குது. இருதயமே வந்து வெளியே வந்துற மாதிரி இருக்கும். நம்ம படபடப்புக்கு வந்து லில்லியம் டிக் நிறைய நேரங்கள்ல பார்த்திருப்போம். சோ பதட்டம் படபடப்புக்கு வந்து லில்லியம் டிக் யூஸ் பண்ணிருப்போம். கல்கேரியா கார்ப் அளவுக்கு வந்து ஆன்சைட்டி ஆஃப் ஹார்ட் டிசீஸ்ல வந்து லில்லியமும் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரூட் அப்படின்றது பிசிக்கல் சிம்டம்ஸ்ல வரும்போது எக்ஸ்ட்ரூட் அப்படின்ற பிரஸ்ட் அவுட், காதுல இருந்து வந்து காத்தெல்லாம் வந்து வெளியே சல்லுன்னு வர மாதிரி இருக்கு, காது பிளந்துட்டு வெளியே ஏதோ வர்ற மாதிரி இருக்குன்னு பாரிஸ் குவாட்ரிஃபோலியான்ற மருந்துல இருக்கும். கண்ணுல இருந்து கண்ணு வந்து வெளியே வந்து தலையை விட்டுட்டு வெளியே பிதுக்கிற மாதிரி இருக்குன்னு இருக்கும். சோ பாரிஸ் குவாட்ரிஃபோலியால அந்த ஃபோர்ஸ்ட் அவுட் அப்படின்ற ஒரு சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து பாசிவ். பாசிவ் மஸ்ட் ஹோல்ட் ஆன். அது உடல் குறியா இருக்கும்போது கையை வச்சு அப்படியே பிடிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஆய் போற இடத்து நம்ம பார்த்திருப்போம். ஸ்கூல்ல இருந்து பிள்ளைகளாம் ஓடிட்டே வரும். ஓடிட்டு வந்துட்டு வயிற்றால எல்லாம் போறப்ப நம்ம ஆலோ யூஸ் பண்ண டைமிங் நம்ம பார்த்தோம்னா ஒரு குடு குடு குடுன்னு டாய்லெட்டுக்கு ஓடிட்டு டக்குன்னு போவாங்க. ஏன்னா அடக்கி அது முடியாது, ஏன்னா ஸ்பின்டர் வந்து ஓப்பன் ஆயிடும். டகான டாய்லெட்ல போய் உட்காருவாங்க. நம்ம ஆலோ பிரிஸ்கிரைப் பண்ணிருப்போம். ஆய் நிக்கவே மாட்டேங்குது, ஒழுகிக்கிட்டே இருக்குது. நிறைய குழந்தைகளுக்கு வந்து பீடியாட்ரிக்ல பார்த்தோம்னா நிறைய ஓவர் டோஸ் மருந்து எல்லாம் கொடுத்துட்டு டிசென்ட்ரி போகுது, டயரியா போகுது, ஒரு சொட்டா போகுதுன்னு நம்ம நிறைய நேரங்கள்ல நமக்கு அவ்வளோ பயனுள்ள மருந்தா இருக்கும். அந்த மஸ்ட் ஹோல்ட் ஆன் டைட் அப்படின்ற இடத்துல பாசிவா வந்து அது வந்து தன்னை வெளிப்படுத்தி இதோட உணர்வு நிலையை காமிக்குது. அடுத்து ஆக்டிவ் ரியாக்ட்ஸ், மஸ்ட் மூவ். ஏன்னா ஆக்குபேஷன் அமிலரேஷன் இவங்களுக்கு இந்த ஃபோர்ஸ்ட் அவுட் ஆகாது நமக்கு பாதிக்காம இருக்கணும். நம்மளை வெளியே தள்ளுறதோ மனதளவிலோ உடல் அளவிலோ எக்ஸ்க்ளூடோ எதுவுமே நமக்கு தெரியாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், மூவிங்கே இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஆர்சனிக் ஆல்பம் மாதிரி ரெஸ்ட்லெஸ் இருக்கும், வாண்டரிங் இருக்கும். அந்த மஸ்ட் மூவ் ஆன்றது ஒரு ஒர்க்கஹாலிக்கா இருக்காங்க, ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்காங்க, ஒரு ஸ்டூடெண்டா இருக்குன்னா ஆக்குபேஷன் ஓகே. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு விடோ பேஷண்ட்டுக்கு ஆக்குபேஷன் எவ்வளவு இருக்க முடியும்? சோ அதர் தென் ஒர்க்ல முடிச்ச பின்னாடி என்ன பண்ணுவாங்க, அந்த வாண்டரிங் இருக்கும். இதுல இன்னொரு ரூபிக்ல கூட இருக்கு, மார்பிட் டெலியூஷன்ல வந்து ரன் அப்படின்ற அளவு இருக்கும். ட்ரோமோமேனியா, DROMOMANI, ட்ரோமோமேனியா வாண்ட்ஸ் டு கெட் அவுட் ஆஃப் ஹவுஸ். வெளியே வந்து ஓடணும், வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாது. நிறைய நேரங்கள்ல இது பார்த்திருப்போம். இல்லைன்னா சினிமாக்கள்ல கூட நம்ம பார்த்திருப்போம். லவ் ஃபெயிலியரா இருக்கும், தெருவா அழிஞ்சிட்டே இருப்பாங்கல்ல, நம்ம அப்படியே தெருவுல நடந்துட்டே இருப்பாங்கல்ல. சோ மார்பிட் ரன் அப்படின்றது ஒண்ணு இருக்கும். ட்ரோமோமேனியா அது பேரு. இம்பல்ஸ் டு ரன் மார்பிட் அப்படின்றாங்க.
அதனுடைய குறிமொழி வந்து ட்ரோமோமினியா. சோ அந்த மஸ்ட் மூவ் அப்படின்றது இவங்களுக்கு ஒரு ஆக்குபேஷன். அந்த இடத்துல ரன் ஒரு ஆக்குபேஷன், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றது ஒரு ஆக்குபேஷன், ஒரு எக்ஸசைஸ் பண்றது ஒரு ஆக்குபேஷன், ஒரு ஆர்கனைசேஷன்ல தன்னை போய் இணைச்சுக்கிறது ஒரு ஆக்குபேஷன். சோ மஸ்ட் மூவ் அப்படின்றது போத் பிசிக்கலா மட்டும் இல்ல மென்டலாவும் மூவ் ஆயிட்டே இருக்கணும். அதனாலதான் அவங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, செய்யும் போதெல்லாம் அவங்க தொந்தரவு தெரியாது, வேலை செய்யும் போது எதுவுமே தெரியாது. ஆனா உட்காந்துட்டாங்கன்னா அவங்களோட எல்லா தொந்தரவும் தெரியும். அது ஆக்டிவ் ரியாக்ஷன்ல மஸ்ட் மூவ் அப்படின்னு காமிச்சுக்கும். பாசிவா இருக்கும்போது நமக்கு தெரியும். இன்னொன்னு இந்த ஹோல்ட் ஆன் அப்படின்ற வார்த்தையை இன்னொன்னு புரிச்சுக்கலாம். ஹோல்ட் ஆன் எப்படி இருக்குன்னா, இப்ப மஸ்ட் மூவ்க்கு ஆப்போசிட் என்ன இருக்கும்? அசையாம ஒரே இடத்துல இப்படி உட்காந்துடணும். இவங்க ஆல்ரெடி அட்ராக்டிவ் பிஹேவியர்னு சொல்லியிருக்கோம். நம்ம இந்த அட்ராக்டிவ் பிஹேவியர் மூலம் என்ன பண்றாங்க, தன்னை இன்க்ளூட் பண்ண விரும்புறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா போய் பெட்ல இப்படியே படுத்துட்டே இருக்கிறது, எப்பயும் அசைறது இல்ல, எதுக்கு அசைறதே இல்ல, ரிமைன்ஸ் டு பி இன் பெட்ல வந்து வெராட்ரம் ஆல்பம் இருக்கு. எப்பயுமே படுத்துட்டே இருக்கிறது, எந்திரிக்க பிடிக்கல, ட்ரெஸ் பண்ண பிடிக்கல, எந்த காரணம்னு எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு என்னமோ ஆகுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோல்ட் ஆன், பெட்ட ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. நான் இருந்த இடத்துல இருப்பேன், எனக்கு குளிக்க வேண்டாம், நான் ஏன் குளிக்கணும், நான் சாப்பிட மாட்டேன், நான் ட்ரெஸ் பண்ண மாட்டேன், ஏன்னு எனக்கு காரணம் தெரியல, நான் பைத்தியமானி பிஹேவ் பண்ணிக்கிறது. பைத்தியமானி பிஹேவ் பண்றதுக்கு பின்னாடி ரீசன் வந்து அட்ராக்ஷன். அட்ராக்டிவ் பிஹேவியர் மூலம் தன்னை வந்து இன்க்ளூட் பண்றாங்க. என்னை திருப்பி கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுருவாங்கல்ல, அந்த ஸ்கூல்ல சேர்த்துருவாங்கல்ல, இந்த இன்க்ளூட் பண்ணணும்ன்றதுக்காக அவங்க பிரைன் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ண வைக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உணர்வு நிலைன்னு பார்த்தோம்னா ஹோல்ட் ஆன்ற உணர்வு நிலை, இன்க்ளூட் பண்ணணும்ன்ற உணர்வு நிலை, வெளியே அனுப்பிட்டாங்க, லெஃப்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்ற ஒரு உணர்வு நிலை தான். ஃபோர்ஸ்ட் அவுட், வலுக்கட்டாயமா தள்ளி விட்டுருக்காங்க. ஆக்டிவ் ரியாக்ஷன்ல மஸ்ட் மூவ்ன்ற மாதிரி ஹோல்ட் ஆனும் இருந்துட்டே இருக்கும். அடுத்தது பிலாங்கிங், பீயிங் இன்க்ளூடட், பீயிங் அ பார்ட். அப்படி காம்பன்சேட் பண்ணி தன்னை மாத்தி, அப்படி நானும் இங்கதான் இருக்கேன், நானும் ஒரே ஃபேமிலி தான், நாங்களும் ஒன்னாதான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு காம்பன்சேட்டிவ் ரியாக்ஷன் வந்து காமிச்சுட்டே இருப்பாங்க. இது வந்து லில்லியம் டிக் வந்து சைக்கோட்டிக் மியாசம் அப்படின்றாங்க. இது வந்து should not do anything considered to be wrong, saying something wrong or being sexual. இந்த சைக்கோட்டிக் மியாசம் சொல்லும் போதே இங்க வந்து செக்ஷுவல் அப்படின்றது இலைமறைவா இருக்கும். செக்ஷுவலா வரக்கூடிய எமோஷன்ஸ ஹிடன் பண்ணிட்டு அவங்க மாரலா வந்து நார்மலா இருப்பாங்க. சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது வந்து சைக்கோட்டிக் தான். அதனால லில்லியம் டிக் வந்து இதுல இருக்கும். ஐ மஸ்ட் பி கேர்ஃபுல் அண்ட் காஷியஸ் இன் ஆர்டர் டு எஸ்கேப் தி எக்ஸ்க்ளூஷன். என்னைய எக்ஸ்க்ளூட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி நான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். அப்ப சைக்கோட்டிக் மியாசம் வந்து மனதளவுல ஒரு ஹைடிங்கு, ஒரு போராட்டம் இதெல்லாம் இருக்கிறதுனால பேஷண்ட் வந்து இந்த ஃபோர்ஸ்ட் அவுட் சென்சேஷனோட வந்து ஒரு சைக்கோட்டிக் மியாசம் பேக்ரவுண்ட் இருந்தாங்கன்னா ஹைட் பண்ணி அதை தாங்கிக்கிட்டு அந்த சூழலை ஏத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றாங்க. சோ ஃபோர்ஸ்ட் அவுட் சிச்சுவேஷனே இருந்தாலும், லெஃப்ட் அவுட் பண்ற சிச்சுவேஷனே இருந்தாலும் அதுல இருந்து அது நடந்துடாம இருக்கிறதுக்காண்டி காம்பன்சேஷன் பண்ணிட்டு அதுக்கு ஒரு கோப் அப் மெக்கானிசம் இவங்க எல்லாம் சரி பண்ணி வைக்கிறாங்கல்ல அந்த சூழல்ல, அதுக்காக ஒரு போராட்டம் இருக்கும். சோ அப்போ வந்து சைக்கோட்டிக் வந்து இந்த லில்லியம் டிக் பிளாடர் கொலாப்ஸ் பார்த்தோம். எல்லா பார்ட்டும் கொலாப்ஸ் ஆயிருக்கு பாருங்க. யூட்ரஸ் இறங்கி இருக்குது, ரெக்டோ இறங்கிருச்சு, பிளாடர் இறங்கிருச்சு, மொத்த குடலும் கூட என்ட்ரோசில்ல இறங்கி இருக்கு பாருங்க அந்த லாஸ்ட்ல. சோ வெஜினாவுடைய வயலட், வெஜினா ஃபுல்லா வீங்கின மாதிரி இருக்கு. சோ வெஜினாவும் கொலாப்ஸ் ஆயிருக்கு. சோ இந்த லில்லியம் டிக்ல எல்லாமே வந்து இந்த தாவர வகை குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ்ட் அவுட் சென்சேஷனை ஒரு பெத்தாலஜிக்கலா விளக்கக்கூடிய ஒரு படம் இது. சோ பெத்தாலஜிக்கலா இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கலாம். சிஸ்டோசிலா இருக்கலாம், ரெக்டோசிலா இருக்கலாம், யூட்ரைன் ப்ரொலாப்ஸா இருக்கலாம், என்டிரோசிலா இருக்கலாம், வெஜைனல் வால்ட் டோட்டலா வெஜைனாவே ப்ரொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கலாம். எல்லாமே நீங்க இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்து பாக்குறது சரசப்பரில்லா. இது வந்து ரிங்வாம் மியாசம். ரிங்வாம் மியாசம் அப்படின்னா நமக்கு தெரியும், ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரும் ரிங்வாம், பீரியட் ஆஃப் டைம் வந்து நமக்கு போயிடும். இஸ் ட்ரைங் டு கம் இன் அண்ட் பி இன்க்ளூடட். நான் வந்து சேர்ந்து இருக்கணும்னு வர்றேன், வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு கோப் மெக்கானிசம் மட்டும் இருக்கும். சோ இந்த இதுல ரூப்ரிக்னு பார்த்தோம்னா இதுதான் நிப்பிள் இன்வர்ஷன், நிப்பிள் ரிட்ராக்ஷன். ஏன்னா நிப்பிள் வந்து ஒரு ஆரிஃபைஸ், அதனாலதான் அந்த கேஸ் வந்து அழகா இன்வெர்ட் ஆன நிப்பிள் வந்து எவர்ட் ஆனது. இது கொடுத்த மருந்து வந்து சரசப்பரில்லா. அடுத்து ஹெலோனியஸ். ஹெலோனியஸும் வந்து சைக்கோட்டிக் மியாசத்துல வரக்கூடியது. திருப்பி இப்படி ஒரு சூழல் ஃபோர்ஸ்ட் அவுட் இருந்தா கூட அதை தாங்கிட்டு அதை வெளியே காமிக்காம அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழுவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க அதுக்குள்ள அடாப்ட் பண்ணி
தன்னைய நிலைநிறுத்திக்குவாங்க, இன்க்ளூட் பண்ணிக்கிறதுக்காண்டி விரும்புவாங்க. இதுவும் ஆக்குபேஷன் அமிலரேஷன்லயும் ஹெலோனியஸ் மருந்து இருக்குது. அடுத்து பாரிஸ் குவாட்ரிஃபோலியா. பாரிஸ் குவாட்ரிஃபோலியான்றது இந்த பூ தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரெமடி. இது வந்து டைபாய்டு மியாசம். டைபாய்டு மியாசம் அப்படின்னா நான் அடிக்கடி சொல்ற உதாரணம் வந்து டைபாய்டு ஃபீவர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்டா எனக்கு ரிலீஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இப்ப ஒரு குழந்தை மிஸ் ஆயிடுச்சுன்னா குழந்தை எந்த அளவுக்கு நமக்கு சீக்கிரம் வீட்டுக்கு கிடைக்கிற முடிய நமக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கும்ல. சொல்யூஷன் அது ஒண்ணு மட்டும்தான் தீர்வே. இப்ப குழந்தை காணோம் அப்படின்னா ஒரு பேரண்ட்டுக்கு என்ன இருக்கும், குழந்தை வீட்டு வந்து நம்ம கையில கிடைக்கிற முடிய ஒரு ஃபுல்லா ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. அந்த அளவு வந்து இம்மீடியட்டா எனக்கு சொல்யூஷன் வேணும். இந்த ஃபோர்ஸ்ட் அவுட் சுச்சுவேஷனோ, ஒரு எக்ஸ்க்ளூட் பண்ண ஒரு சுச்சுவேஷனோ, ஒரு தள்ளி வைக்கப்பட்ட சுச்சுவேஷனோ, இல்லாட்டினா பிளாடரோ யூட்ரஸோ ஏதோ ஒண்ணு வெளியே இறங்கிருச்சு அப்படின்னு சொன்னாலும் எனக்கு இம்மீடியட் ரிசல்ட் வேணும். அதுல வந்து எனக்கு உடனே தீர்வு வேணும். அந்த ஹெவினஸ், அந்த ஃபுல்னஸ், டிமாண்ட் எல்லாத்துக்குமே எனக்கு வந்து டோட்டலா இமீடியட்டா ரிசல்ட் வேணும். லில்லியேசிய தாவர வகை குடும்பத்துல இருக்கக்கூடிய ஹெல்டு, ஹோல்டு, எக்ஸ்க்ளூடட், ஃபோர்ஸ்ட் அவுட், புஷ்ட் அவுட், ஸ்குவீஸ்டு, இந்த சென்சேஷனை ஃபுல்லா ஒரு பார்ட்ல நம்ம எழுதிட்டே வந்துருவோம். இன்னொரு பார்ட்ல வந்து இவங்க என்ன மியாசம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வேற என்ன பண்ணுவீங்க, எனக்கு அதெல்லாம் இல்ல, இந்த டைபாய்டு மியாசத்தை அவங்க ரெப்ரசென்ட் பண்ணும்போது இமீடியட்டா எனக்கு வந்து இந்த தொந்தரவுல இருந்து எனக்கு வெளியே வரணும், வெளியே வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். சோ டைபாய்டு மியாசத்துடைய இந்த சென்சேஷனோட சேர்ந்து வந்தா நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ரெமடி பாரிஸ் குவாட்ரிஃபோலியா. அடுத்து ஆலோ ரொம்ப காமனா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப ரெமடி லெப்பர் மியாசம்ன்றாங்க. அதுலயும் பாருங்க, இதுல ஃபோர்ஸ்ட் அவுட் அண்ட் எக்ஸ்க்ளூடட் பை எவ்ரி ஒன் பிகாஸ் ஹி இஸ் ரிப்பல்சிவ். அவங்க பண்ணக்கூடிய ஒரு ரிப்பல்சிவ் நேச்சர்னால, ஒரு கண்டம்னா கண்டிக்கத்தக்க ஒரு சம்பவத்தை பண்றதன் மூலம் அவங்க வந்து ஃபோர்ஸ்ட் அவுட் ஆக்கியிருப்பாங்க, ஒரு அருவருக்கத்தக்க செயலோ ஏதோ ஒண்ணு. சோ அது வந்து லெப்பர் மியாசம். டோட்டலா வெளியே வந்துருவாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன டவுட் வந்துட்டே இருந்தது. அப்ப அதை நம்ம பார்க்கும்போது செப்பியா ஏன் வராதா இந்த மாதிரி அப்படின்னு சின்னதா ஒரு டவுட் வந்தது. இந்த ஃபோர்ஸ்ட் அவுட் மொத்தமா டோட்டலா வந்து வேணாம், ஹஸ்பண்டை விட்டு வெளியே வர்றது, இது எல்லாமே வந்து ஏன் வந்து செப்பியா வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் வந்தது. செப்பியாவோட கம்பேர் பண்ணும்போது லில்லியம் டிக்கையோ இல்ல இந்த தாவர வகை குடும்ப மருந்துகளையோ நம்ம ஒப்பிடும் பொழுது செப்பியா வந்து என்ன பண்ணும்னா இன்க்ளூட் பண்ணிக்கணும்னு நினைக்காது. ஏன்னா அது ஆல்ரெடி வந்து அவர்ஷன் டு செக்ஸ் இருக்கும், பெயின்ஃபுல் காய்டஸ் இருக்கும், அவர்ஷன் டு ஆப்போசிட் செக்ஸ் இருக்கும், அதை தாண்டி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். சப்போஸ் மேலா இருக்கும் பட்சத்துல ஃபீமேல் ஹார்மோன்ஸ் வந்து ப்ரிடாமினன்டாவும், ஃபீமேலா இருக்கும் பட்சத்துல மேல் ஹார்மோன்ஸ் வந்து ப்ரிடாமினன்டா இருக்கும். அதுக்குள்ள இருக்க போராட்டங்கள். அப்ப என்ன ஆகுனா, எனக்கு டைவர்ஸ் ஆயிட்டா சந்தோஷம், விடோ ஆயிட்டா சந்தோஷம், ஹஸ்பண்ட் இறந்துட்டா ஓகே ஹாப்பி, எனக்கு ஃப்ரீயா இருப்பேன், அப்படி பேசிட்டு இருப்பாங்க. பட் இந்த இதுல வந்து நான் இன்க்ளூட் பண்ணணும், என்னை வந்து சேர்த்துக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஈவன் ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியா இருப்பாங்க, ஹஸ்பண்ட் வந்து வேற ஒய்ஃப் வச்சிருப்பாங்க, அதை வந்து பெருசு பண்ணாம இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. தன்னை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி ஆக்குபேஷன் அமிலரேஷன் மூலம் ஒரு காம்பன்சேட்டரி ரியாக்ஷன் பண்ணிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு துருன்னு தண்ணியை வந்து சிந்திக்காம மஸ்ட் மூவ் மாதிரி நம்மகிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா செப்பியால வந்து டோட்டலா லில்லியம் டிக் அந்த தீம் ஹெலோனியஸ் யூட்ரஸ் இந்த தீம் அப்படி டோட்டலா மாறும். ஆனா கான்சியஸ்னஸ் ஆஃப் யூட்ரஸ் இருக்கும் எப்பயுமே. வந்து ஹெலோனியஸ்ல என்னன்னா கான்சியஸ்னஸ் ஆஃப் யூட்ரஸ்ன்ற ஒரு குறிமொழிக்கு வந்து அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஏன்னா யூட்ரஸ் எனக்கு அசைறது தெரியுதுன்னு, நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு அடிக்கடி போய் எனக்கு பிரெக்னண்டா இருக்க மாதிரி இருக்கு. யூட்ரஸ் அசைறது, யூட்ரஸ்ல ப்ளீடிங் ஆகுறது, அதெல்லாம் வந்து நார்மலா ஒரு விமனுக்கு வந்து தெரியாது. யூட்ரஸ் திறக்கிறது டியூரிங் மென்சஸ் வேணா தெரியலாம், பட் எவ்ரிடே வந்து யூட்ரஸினுடைய மூவ்மெண்ட் வந்து தெரியவே தெரியாது. அது வந்து ஒரு அனிச்சைய செயலாட்டு அது பாட்டு ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கும். பட் ஹெலோனியஸ் தேவைப்படுறவங்க யூட்ரஸுடைய ஒவ்வொரு அசைவையும் வந்து உணர்ந்து பேசிட்டு இருப்பாங்க. கான்சியஸ்னஸ் ஆஃப் யூட்ரஸ் வந்து இதுல அதிகமா இருக்கும். அடுத்து சபாடில்லா. சபாடில்லா வந்து நமக்கு தெரிய ரன்னிங் நோஸ், அலர்ஜி, கண் எரிச்சல் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எரோனியஸ் ஐடியஸ் தான். அந்த எரோனியஸ் ஐடியஸ்னா என்னன்னா தொண்டை வழியாக குடல்ல இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளும் உள்ள இழுத்து ஃபோர்ஸ்டா வெளியே வந்து விழுகிற மாதிரி இருக்கும் சபாடில்லான்ற மருந்துல. இதுவும் வந்து லிலியேசியா ஃபேமிலில யூஸ் பண்ணக்கூடிய மருந்து.
முக்கியமா இது வந்து அலோபதிக் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஒரு பெஸ்டிசைட்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பூச்சிக்கொல்லி மருந்துகளா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெராட்ரம் ஆல்பம் அக்யூட் மியாசம் நம்ம அப்பவே பார்த்தோம். இந்த வெராட்ரம் ஆல்பம் கேஸ் நிறைய பார்த்திருப்போம். நிறைய நேரங்கள்ல இது யூஸ் பண்ணிருப்போம். நம்ம சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்க்ளூட் இன்க்ளூடுன்றதுக்கு ஒரு 2 ரூபிக் வந்து அழகா சார் வந்து எழுதியிருப்பாங்க. ஹி இஸ் அ மெசஞ்சர் ஃப்ரம் அ காட் அப்படின்றது சிங்கிள் ரெமெடி வந்து வெராட்ரம் ஆல்பம். அதே மாதிரி டெலூஷன், ஹி இஸ் இன் கம்யூனிகேஷன் வித் காட். இது ரெண்டுமே வந்து சொல்லுவாங்க, என்கிட்ட வந்து ஒரு சக்தி இருக்குது, நான் வந்து உன்கிட்ட தொட்டேன்னா நீ நல்லா ஆயிடுவ, நான் வந்து ஹீலிங் பவர் வந்து நான் கொடுக்குறேன், நான் வந்து திண்ணீர் பூசி விட்டா நீங்க நல்லா ஆயிடுவீங்க. ஏன்னா அட்ராக்டிவ் பிஹேவியர் தான். திருப்பியும் அந்த இடத்துல தன்னை இன்க்ளூட் பண்ணிக்கணும் இந்த சொசைட்டில அப்படின்றதுக்காண்டி எப்படி ஒரு அரசியல் போய் லாபம் நஷ்டம் எதுவுமே பேசாம பேசிட்டே இருப்பாங்களோ, இவங்களும் அதே மாதிரி நான் வந்து ஒரு காடுக்கு உனக்கும் நடுவுல ஒரு கம்யூனிகேட்டிவ் பர்சனா இருப்பேன். இது நம்ம வந்து பேஷண்ட் வந்து சொல்லும் போது நம்ம லீவ் இட் பண்ணிடுவோம். பொதுவா நான் தொட்டானாலே நல்லா ஆயிடுவாங்க. அது நிறைய பேர் எனக்கு வந்து கொடுப்பாங்க. திண்ணீர்லாம் இப்ப கொடுக்குறப்ப, பாப்பா நான் உன்னை தொட்டு நான் உனக்கு திண்ணீர் பிடிச்சிட்டேன்ல, நீ நல்லா ஆயிடுவாங்க. சோ ஹி இஸ் அ கம்யூனிகேஷன் வித் காட். நான் வந்து கடவுளோட ஒருத்தர் தூதுவர், நான் வந்து உனக்கு கடவுள் சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். மெசஞ்சர் ஃப்ரம் அ காட் அப்படின்ற ஒரு இது இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு அட்ராக்டிவ் பிஹேவியர். இந்த அட்ராக்டிவ் பிஹேவியர் எதுக்குன்னு பார்த்தோம்னா இன்க்ளூட் பண்ணிக்கணும் தன்னையே இந்த சமூகம் ஒரு இன்க்ளூட் குள்ள வச்சுக்கணும் நானு அப்படின்றது. பொதுவாவே வெராட்ரம் ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதி, அவங்கள வச்சுதான் நாம படிச்சுக்கணும் அவங்க. ஆனா சொல்லுக்கும் செயலுக்கும் வேலை இருக்காது. செயல்பாடு கன்ஃபார்மலா சக்சஸ் ஆகுமான்னு தெரியாது. பட் சூப்பர்ஃபிஷியலா வந்து டக்குனு ஒரு ஃபெயிலிங் சிக்னஸ் வரும்ல, அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னா ஹார்ட்டை பிடிச்சு படுத்துருவாங்க. ஏன்னா அட்ராக்டிவ் பிஹேவியர். அந்த இடத்துல அட்ராக்டிவ் பிஹேவியர் மூலம் ஒரு ஃபேக்கான ஒரு இது இருக்கு. அடுத்தது இம்பல்ஸ் டு ரன் மார்பிட். முதலே என்ன ட்ரோமோமேனியா, நடக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனாலதான் அந்த ஷாக் ஆயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் பேனிக் ஆயிட்டு அக்யூட் மியாசத்துல அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ்ட் அவுட் சுச்சுவேஷனோ, ஒரு ஒதுக்கப்பட்ட நிலையோ, ஒரு டீச்சரோ, ஒரு ஃப்ரெண்ட்ஸோ, ஒரு டீமோ, ஒரு டாக்டரோ, ஒரு ரிலேட்டிவ் சர்க்கிள்லயோ திடீர்னு தன்னை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா இவங்க வந்து அடுத்து வந்து என்ன நிலைமைக்கு மாறுவாங்கன்னா ஒரு பேனிக் ஆயிட்டு ஒரு மேனியாக்கல் பிஹேவியர் மாதிரி மாறிக்கிறாங்க. சோ இதுல வந்து நிறைய ரூப்ரிக்ஸ் இருக்கு. திடீர்னு பெட்ல விட்டு எந்திரிச்சு தடன்னா உட்காந்துக்கிறாங்க, உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுதுன்னு தெரியலன்றது, இல்லைன்னா படுத்தே இருக்கிறது, குளிக்க போக மாட்டேன், பல்லு விளக்க மாட்டேன், ட்ரெஸ் போட மாட்டேன், ரிமைன்ஸ் டு பி பெட், ரெஃப்யூசஸ் டு ரைஸ் அண்ட் ட்ரெஸ் ஹெர்செல்ஃப் அண்ட் வில் கிவ் நோ ரீசன் ஃபார் நாட் டூயிங். மேனியா மாதிரி பிஹேவ் பண்றது மாதிரி இருக்கும். அடுத்து வெராட்ரம் விரிடே. இந்த மருந்து வந்துட்டு நான் கொடுத்ததே கிடையாது. இதுல வந்து பிதற்றலோட படுக்கை விட்டு எழுந்து திடீர்னு ஓட ஆரம்பிச்சிடுறது. மேனியாக்கல் ரெமெடி, மேனியாக்கல் பிஹேவியர் தான். ஏன் என்ன எதுன்னு தெரியாது, திடீர்னு ஒரு ஷாக் ஆயிட்டு அந்த மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் ஆக்சுவலா தரைகள்ல நம்ம புல்லோட இந்த செடிகள்லாம் பார்த்துட்டு இருப்போம். இது எல்லா செடிகளுமே இந்த தரை மட்டத்துலதான் இருக்கு. அதனுடைய ரீசனிங் என்னன்னு தெரியல. புல்லு ரொம்ப தரையோட தரையாதான் இருக்குது இந்த செடிகள் ஃபுல்லா. அடுத்து ட்ரில்லியம், இது வந்து நான் கொடுத்திருக்கேன், இந்த கேஸ் கொடுத்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி நான் கொடுத்தது இல்ல. பட் எக்ஸ்க்ளூடர்ன்ற தீம் இருந்தது அவருக்கு. ரூப்ரிக் போலதான் கொடுத்தேன். காதுல இருந்து வந்து சத்தம் வந்துட்டே இருக்கு அப்படின்னு ஒரு சிங்கிள் ரூப்ரிக் சென்சேஷன் அசிஃப் வச்சு ராபர்ட்டை வச்சு கொடுத்தேன். பட் இப்பதான் நான் படிச்ச பின்னாடி தெரியுது ட்ரில்லியம் மருந்துல வந்து அந்த சென்சேஷன் ஆஃப் ப்ளோ அப்படி அது இருக்குதுன்னு. இதுல என்ன இருக்குன்னா ஹோல்ட் ஆன் அப்படின்றது கனவுல வெளிப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு என்ன கனவு அப்படின்னா ட்ரீம்ஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல், ஸ்லைடு ரைடுல எல்லாம் போவாங்கல்ல, இந்த சறுக்கு வண்டியில எல்லாம் போற மாதிரி ஒரு திருவிழால அப்படி நல்லா சறுக்கிட்டு போற மாதிரி இருக்கப்பட்டிருக்கிட்டு இருக்கேன்னு ஒரு கனவுல பதிவிட்டு இருக்காங்க. சோ இது வந்து கம்ப்ளீட் ரெப்பர்ட்டரியில அந்த ரூப்ரிக்ஸ் இருக்கு. ஏன்னா கண்டிப்பா ஒரு சர்க்கிள போகும்போது நம்ம எவ்வளவு டைட்டா பிடிச்சிட்டு இருப்போம். சோ இது வந்து ட்ரில்லியம் பெண்டுலத்துல அந்த ஹோல்டான்ன்ற உணர்வு நிலை வந்து வெளிப்பட்டிருக்கு. அது குறிப்பா ட்ரீம்ஸ்ல இருக்குது. இது முதல்ல இருந்து நான் சொன்னது அந்த கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஆரிஃபைஸ். இந்த தாவர வகை குடும்பத்துல இருக்க எல்லா மருந்துலயுமே இந்த ஒரு குறிமொழி இருக்கும். ஆலோன்னு எடுத்துட்டீங்கன்னா ரெக்டல் ப்ரோலாப்ஸ்க்கு நல்லது. IBW இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய குடல்ல ஆய் வந்து ஓயாம போயிட்டு இருக்கும். சாப்பிட்டோன்னே ஆய் போவாங்க, சாப்பிட்டா உடம்புல தங்க மாட்டேங்குது அப்படின்றது. சோ ஃபோர்ஸ்ட் அவுட், வெளியே தள்ளியே ஆகணும், ஸ்குவீஸ் பண்ணியே ஆகணும். அந்த லார்ஜ் இன்டெஸ்டைன்ல ஹோல்ட் ஆகவே ஆகாது. சாப்பிட்டு முடிச்சோடனே ஆய் வெளியே வந்துரும்.
நம்ம அர்ஜென்டம் நைட்ரிகம் அதெல்லாம் யோசிப்போம். இனிமே வந்து மைண்ட் சிம்டம் பார்க்கும்போது இது யோசிக்கலாம். அடுத்து சரசப்பரில பிளாடர்ல எப்பயுமே பிளாடர்ல யூடிஐக்கு நல்ல ஒரு இது இன்கான்டினன்ஸ் ஆஃப் யூரின், ப்ரலாப்ஸ் ஆஃப் பிளாடர். குரோக்கஸ் அடைவான்னு பார்த்தோம்னா டிஸ்மெனோரியா, மெட்டரோஜியா, யூட்ரஸ் வந்து மூடாததுனால ஃபோர்ஸ்ட் அவுட் ஆயிட்டு அது என்ன பண்ணா சொட்டு சொட்டா வந்து ப்ளீடிங் வந்துட்டே இருக்கும். பீரியட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் வந்து ஸ்பாட்டிங் பிவி இருக்குன்னுவாங்க. பீரியட் ஆகி முடிஞ்ச பின்னாடியும் கூட ஸ்பாட்டிங் பிவி எப்ப வருது பீரியட்லாம் தெரியாது, இன்டர்மிட்டன்டா இருக்கும். சோ அது வந்து மெட்ரோஜியான்வாங்க. அடுத்து சபாடிலாம் ஒரு ஆரிஃபைஸ் தான், ஒரு தொண்டையோட ஓப்பனிங் தான். அதுல எரோனியஸ் ஐடியாஸ் இருக்கு. பாரிஸ்ல கண்ணு வெளியே வர மாதிரி இருக்கு, ஃபோர்ஸ்ட் அவுட் ஆகி வெளியே வர மாதிரி இருக்கு. கோல்சிகம் வந்து எல்லாருக்கும் தெரியும், பிரெக்னன்சி டயத்துல நிறைய யூஸ் பண்ணிப்போம். அப்படி இல்லைன்னா ஸ்மெல் ஆஃப் ஃபுட் வந்து வாமிட்டிங்க்கு பார்ப்போம். ஏன் அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து இவங்களுக்கு ஒத்துக்காம பயங்கர ஃபோர்ஸா இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு வந்து கோல்சிகம் நம்ம பாக்குற மாதிரி இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு, ஸ்மால் ஜாயின்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து கோல்சிகம் வந்து யூஸ் ஆயிட்டு இருக்கும். வெராட்ரம் வந்து ஜிஐடி ஃபுல்லாவே வேலை செய்யும். டயரியா, வாமிட்டிங், முதல்ல சொன்ன மாதிரி ஒரு டிஸ்மனோரியா வித் வாமிட்டிங். அடுத்து ஸ்குல்லா வந்து அந்த ஸ்பிரிட்டிங் ஆஃப் யூரின் வாங்க. ஏன்னா அந்த பிளாடருடைய ஆரிஃபைஸ்ல வந்து கன்ஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய இடம் வந்து வீக்கா இருக்கிறதுனால இருமுனாவோ தும்முனாவோ யூரின் வந்துடும். லைக் காஸ்டிகம் மாதிரி நம்ம வந்து யூரின் வந்து டாக்டர் வெளியே சொல்ல எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆளோ எப்படி வந்து சொல்ல தயங்குவாங்களோ. தூக்கத்துல வந்து பாவடையில கொஞ்சமா ட்ரெஸ்ல எல்லாம் ஆகி போயிடுச்சு, குழந்தை வந்து பேம்பர்ல எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா ஆகி போயிட்டே இருக்குது, ஸ்கூல்ல வந்துட்டு ஓடுறானா பாத்ரூம்க்கு, இப்படிதான் நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க. சோ ஸ்கூல்ல வந்து ஸ்புட்டிங் டியூரிங் சீசிங், தும்முனாவோ இருமுனாவோ வந்து யூரின் வந்து ட்ரிப்ளிங் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த ஃபோர்ஸ்ட் அவுட்ன்றதுதான் காரணம். ஹோல்ட் ஆன் பண்ண மாட்டேங்குது, அந்த பிளாடர் வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும் நல்ல யூரினை, அது வந்து ஹோல்ட் ஆன் பண்ணாததுனால வருது. இது வந்து வித்தியாசமா கோல்சிகத்தை பத்தி ஒரு புரிதல். இது நமக்கு தெரியாத ஒண்ணுதான். a strong sensitivity to misbehavior because this would make him எக்ஸ்க்ளூடட் மேக். அந்த என்ன ஆகுனா இவங்க வந்து ஒரு அநீதி நடக்கும் பொழுது அதை தட்டி கேட்கறதன் மூலம் தன்னை இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. நான் முதல்ல இருந்து நம்ம சொல்றோம், இவங்க இன்க்ளூடுன்றது ஒரு ஸ்கூலா இருக்கலாம், ஒரு ஃபேமிலியா இருக்கலாம், ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கலாம், ஒரு சொசைட்டியா இருக்கலாம். சோ இன்க்ளூட் எப்படி இருக்குன்னா இந்த கோல்சிகத்துல மட்டும் ஒரு சென்சிட்டிவ் டு மிஸ்பிஹேவியர் அந்த அளவு இருப்பாங்க. ஒரு மிஸ்பிஹேவியர் எங்கேயாவது நடந்துருச்சுன்னா இவங்க போய் அதை ரியாக்ட் பண்ணி அதனை சொல்யூட் பண்றதன் மூலம் தன்னை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ரொம்ப பெக்யூலியரான ஒரு ரூப்ரிக். இது வந்து எதுக்காக சொல்றேன்னா, நான் அந்த சோரியாட்டிக் கேஸ் சொன்னேன்ல, சோரியாசிஸ் கேஸ் வந்து லில்லியம் டிக் கொடுத்துதான் நான் குணப்படுத்தினேன். ஏன்னா மாரல் ஃபியர், மாரல் ஆப்ளிகிட்டி வித் செக்ஷுவல் எக்ஸைட்மெண்ட்ல ஒரே மருந்து. அவங்க ஃபேமிலில நிறைய பேர் வருவாங்க என்கிட்ட ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்க. அவங்க வீட்டுல இருக்கிற 5 பீப்புள்ல ஒரு 3 பேராவது எட்ட வருவாங்க. வரும்போது வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனையை பத்தி பேசும்போது, வீட்டுல எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சண்டை தாங்க வருது, சாப்பாடுக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு. நான் அப்ப வந்து இதெல்லாம் திங்க் பண்ணிப்பேன், சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அவங்க வீட்டாளுக்கு யாராவது வந்தா நான் அடுத்த தடவை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சு வச்சிருப்பேன். அப்ப அதுக்கெல்லாம் ரூப்ரிக் இருக்கா அப்படின்னு நான் பார்க்கும்போதுதான் இந்த ரூப்ரிக் கோர்மேன் அப்படின்னு. கோர்மேன் அப்படின்னா a person who enjoys eating and eats large amount of food. அப்படி சாப்பாடு கும்பகரணையும் இவங்களையும் பக்கத்துல வச்சுக்கலாம். ஆனா நம்ம இது வந்து ஜோக்கா நம்ம பாக்குறோம் ரூப்ரிக்கு, ஆனா சென்சேஷனலான மேட்டர். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், ஒரு மதரா இருக்கலாம், இவங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப சென்சேஷனான விஷயம். வீட்டுல வந்து சாப்பாடு சிந்தனைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது. பல பேர் வீட்டுல இது வந்து இஷ்யூவா தான் இருக்கும். முதல்ல பார்த்த அந்த லில்லியம் டிக் கேஸ், இவங்க எல்லாரும் இது வந்து ஒரு பேஷனேட்டா செஞ்சிருவாங்க, ஏன்னா இன்க்ளூட் பண்ணணும்னு. அப்படி இல்லாம நபர்களா இருக்கும் பட்சத்துல பெரிய முரண்படும் இந்த விஷயம். சோ வெராட்ரம்ல வந்து கோமன்னே இருக்குது, நல்லா சாப்பிடணும், சாப்பாடுன்னு வந்துட்டா போதும், சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமான, சாப்பாடுதான் முக்கியம்ன்றாங்க. சோ இது இந்த ரூப்ரிக் வந்து நம்ம பயன்படுத்தணும் அதிகமா. பட் பயன்படுத்துறதுக்கு ஒரு இண்டிகேஷன் பண்ணி ஒரு டிப்ஸ் ஆட்ட இது. அடுத்து பாரிஸ் குவாட்ரிஃபோலியா, ட்ரீம்ஸ் ஆஃப் டேக்கிங் காட் டு த ரெஸ்டாரண்ட். கடவுளே வந்துட்டு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போற மாதிரி. சரசபரிலா ஃபாதர் அவுட் ஃபார் லஞ்ச், அப்பா வந்து லஞ்சுக்கு கூட்டிட்டு போற மாதிரி. கோல்சிகம்ல பேஷண்ட் டேக்ஸ் ஃபுட் டு ஒர்க் ஃபார் ஹெர் கொலீக், கூட வேலை பாக்குறவங்களுக்காண்டி சாப்பாடு கட்டிட்டு எடுத்துட்டு போய் கொடுக்கறது. இது நான் பார்த்திருக்கேன், ஆனா கோல்சிகம் நான் யூஸ் பண்ணது இல்ல. ஆனா எதுக்கு நான் கேட்பேன், சும்மா பேஷண்ட் பேசும்போது கடையில வேலை பாக்குறவங்களுக்கு எல்லாம் இப்பதான் பாப்பா பணியார சுட்டு கொண்டு வந்தேன், இப்பதான் பாப்பா இது கொண்டு வந்தேன் அப்படின்னுவாங்க, பாசி பேர் வேக வச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது ரூப்ரிக்காவே இருக்குன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. அண்ட் ட்ரீம்ஸ் ஆஃப் டேக்கிங்
டாக்டர் அவுட் டு ஈட், இது நல்ல ட்ரீமா இருக்கு. டாக்டர் நம்மள கனவுல வந்து சாப்பிட கூட்டு போறாங்க. அடுத்து கோல்சிகம், கிரேட் சென்சிட்டிவ் டு ஸ்ட்ராங் ஆர்டர், அது நமக்கு தெரிஞ்ச ரூபிக் தான். அதனாலதான் அவங்க வந்து சென்சிட்டிவ் அதிகமா இருக்கனாலதான் வாமிட்டிங், ஸ்மெல் ஆஃப் ஃபுட்டே வாமிட்டிங் வந்துடும். எப்படி வந்து சைட் ஆஃப் ஃபுட் செப்பியால எல்லாம் பார்த்தாலே வாந்தி வருதோ, ஃபுட் போரிங்க்கு நல்ல மருந்து. ஃபுட் போரிங் அப்படின்றது ஒரு உணவு பார்த்தாலே பிடிக்காது அப்படின்றவங்க நிறைய குழந்தைகளுக்கு இது ட்ரீட் பண்றது கஷ்டம். சோ திங்க் பண்ணிக்கலாம், கோல்சிகம் வந்து மைண்ட்ல வச்சுக்கலாம். ஃபுட் போரிங்க்கு நல்ல மருந்து. தேங்க்யூ சார்.